இன்று மீடியாக்கள், ஊடகங்கள் என்று சகோதரர்களே அடுத்தவர்களுடைய குறைகளை பகிரங்கப்படுத்துவதும், அடுத்தவர்களுடைய குறைகளை சர்வ சாதாரணமாக எழுதுவதும், இப்படியான ஒரு காலத்திலேதான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. நிறைவுடைய வாழ்வளித்து நடுநிலத்தை காக்க மறையளித்த இறைவனாம் அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நம்மை மறந்து, நம் கடமைகளை மறந்து, நம்மை படைத்தவனை மறந்து, நமது வாழ்வை அழிவிலும் இழிவிலும் நாசத்திலும் ஈடுபடுத்திக் கொண்டு அநாகரீகத்தை நாகரீகம் என்று நினைத்து வாழ்ந்த ஜாஹிலியா மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை அதன் உண்மையான வடிவில் தெளிவுபடுத்த வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாருடைய ஸஹாபாக்கள் மற்றும் தாபிஊன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் என அனைவர்கள் மீதிலும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நல்லதை கேட்போம், அதன் பிரகாரம் வாழ்விலே நடப்போம் என்ற நல்ல நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே,
இறுதி மூச்சு வரை அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வாவோடு வாழும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன், நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் திருநாமங்களில் அழகிய ஒரு நாமம் அர் ரஹ்மான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அடியார்களோடு அல்லாஹ் அன்புள்ளவன், கருணையுள்ளவன். புனித அல் குர்ஆனிலே மொத்தமாக 57 தடவைகள் அர் ரஹ்மான், அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்று மாற்றி மாற்றி அடிக்கடி கொண்டு வருகிறான். சூரா மரியமில் மாத்திரம் 18 தடவைகள் அர் ரஹ்மான், அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, தனி ஒரு சூராவை ஆரம்பிக்கின்ற பொழுதே அல்லாஹு தஆலா சொல்கிறான் அர் ரஹ்மான், அல்லாஹ் இரக்கமுள்ளவன். கண்ணியமானவர்களே, துரதிஷ்டவசமாக 3 சூறாக்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஆரம்பிக்கின்ற பொழுது பதுஆ செய்து ஆரம்பிக்கிறான். அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்களுக்கு கேடுதான். அதிலே முதலாவது சூரா சூரத்துல் முத்தஃபிஃபீன். வயலுல் லில் முத்தஃபிஃபீன் الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. யாரை அல்லாஹ் சபிக்கிறான்? அளவு நிறுவையில் மோசடி செய்கின்றவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மனிதர்களிடம் இருந்து வாங்கும் பொழுது சரியாக அளந்து நிறுத்து வாங்கி எடுப்பார்கள். மக்களுக்காக கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதிலே மோசடி செய்வார்கள். எனவே அவர்களுக்கு கேடுதான், அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் துஆ செய்கிறான். இரண்டாவது சூரா சூரத்துல் லஹப். தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசம் உண்டாகட்டும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அன்னாருடைய தோழர்களுக்கு செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள். எனவே அந்த அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் லஹபை ஆரம்பிக்கின்ற பொழுது பதுஆ செய்து ஆரம்பிக்கிறான். இன்னும் ஒரு சூரா இருக்கிறது, வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. கண்ணியமானவர்களே, இந்த சூறாவிலே அல்லாஹ் யாரை பேசுகிறான்? அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாசம் உண்டாகட்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய ஆயத்திலே 2 வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். 2 சொல், அதாவது ஹுமஸா என்று சொல்கிறான், இன்னும் ஒன்று லுமஸா என்று சொல்கிறான். ஹுமஸா என்றால் என்ன? ஹுமஸா என்றால் இருக்கின்ற ஒரு குறையை நாம் பேசுவது. ஒருவரை பற்றி நாம் பேசுகிறோம், அவரிடத்திலே அந்த குறை இருக்கிறது. அரபியில் அதற்கு பெயருதான் ஹுமஸா. இல்லை என்றால் இட்டுக்கட்டு. இஸ்லாத்தின் பார்வையில் 80 கசையடிகள் அடிக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே,
ஒரு முஸ்லிமை பற்றி புறம் பேசுவதற்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வ இர்துஹு வ மாலு. ஒரு முஸ்லிமுடைய சொத்துக்களை திருடுவது, ஒரு முஸ்லிமை கொலை செய்வது, இரத்தத்தை ஓட்டுவது, ஒரு முஸ்லிமுடைய மானத்தை மானபங்கப்படுத்துவது, சகோதரர்களே, ஏனைய முஸ்லிம்களுக்கு ஹராம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று மீடியாக்கள், ஊடகங்கள் என்று சகோதரர்களே அடுத்தவர்களுடைய குறைகளை பகிரங்கப்படுத்துவதும், அடுத்தவர்களுடைய குறைகளை சர்வ சாதாரணமாக எழுதுவதும், இப்படியான ஒரு காலத்திலேதான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. மிக மிக பயங்கரமான ஒரு காலம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எப்பொழுது ரசூலுல்லாஹுடைய ஹதீஸை நான் படித்தேனோ, ஏனைய முஸ்லிம்களை பற்றி பேசக்கூடாது, அது நல்லதல்ல, வீட்டுக்குள் தரித்திரியத்தை உண்டு கொண்டும் என்றெல்லாம் நான் படித்திருக்கிறேனோ, அன்றையில் இருந்து நான் விட்டுவிட்டேன் என்பதாக சொல்கிறார்கள். சகோதரர்களே, வீட்டிலே நாம் மனைவி மக்களிடத்திலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீட்டுக்குள் பேசினால் நல்லதை பேசுங்கள், பிரயோசனமுள்ள நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். மூதேவிகளுடைய 10 பழக்கங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதிலே ஒரு பழக்கம் தான் அவர்களுக்கு அடுத்தவர்களை பற்றி புறம் பேசவில்லை என்றால் அவர்களுடைய மனம் நிம்மதி அடைய மாட்டாது. இது மூதேவிகளுடைய பழக்கம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சகோதரர்களே, அல்லாஹுவின் பார்வையில் நாம் தேனியை போன்று இருக்க வேண்டும். தேன் பூச்சியுடைய பழக்கத்தை பாருங்கள். எங்கையெல்லாம் நறுமணம் வீசுமோ, எங்கையெல்லாம் சுத்தமான மலர்கள் இருக்குமோ, அந்த இடத்தை நோக்கி செல்லும். எப்படித்தான் முஃமின்கள் எங்கையெல்லாம் கால அல்லாஹ் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நல்ல வார்த்தைகள் கேட்கப்படுமோ அந்த இடத்தை நோக்கி ஓடுவார்கள். ஆனால் முனாஃபிகீன்கள் அப்படி அல்ல. கொசுவை பாருங்கள், எந்த இடத்திலே நஜீஸ் இருக்குமோ, எந்த இடத்திலே துர்நாற்றங்கள் வீசுமோ அந்த இடத்திற்கு விரைந்து செல்வது போன்றதான் முனாஃபிகீன்கள். எந்த பாதை ஓரங்களில் உட்கார்ந்து கொண்டு அரட்டை அடிக்க முடியுமோ, அடுத்தவர்களுடைய பலாய்களை பேச முடியுமோ, சகோதரர்களே, அந்த இடங்களில் இருப்பார்கள். அந்த இடத்திற்கு விரண்டு செல்வார்கள். கண்ணியமானவர்களே, எனவே குர்ஆனுடைய அந்த வசனத்திலே, அந்த ஆயத்திலே ஒன்று அல்லாஹ் ஹுமஸா என்று சொல்கிறான். ஹுமஸா என்றால் இருக்கின்ற குறையை பேசுவது. இன்னும் ஒன்று இருக்கிறது லுமஸா. லுமஸா என்றால் பேசுவது அல்ல. ஒருவரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர் பாதையின் ஊடாக செல்கிறார், இப்பொழுது நாம் கண்ணால் காட்டுகிறோம், நாம் பேசியது இவர்தான், நான் சொன்னது இவரைத்தான் என்று கண்ணால் காட்டுகிறோம். எப்படி காட்டினாலும் அந்த மனிதனுக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதுஆ செய்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பதுஆவுக்கு நாம் ஆளாகிவிட்டால் இந்த உலகத்திலே எந்த ஒரு முஃப்தியாக இருக்கட்டும், எந்த ஒரு வலியாக இருக்கட்டும், எந்த நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே எமக்காக இரு கரம் ஏந்தினாலும் எந்த விதமான பிரயோசனமும் இருக்க மாட்டாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது وَلَا يَغْتَبْ بَعْضُكُمْ بَعْضًا, உங்களில் சிலர்
சிலரை பற்றி புறம் பேசாமல் இருக்கட்டும். எப்படி அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான் சகோதரர்களே. أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا. தன்னுடைய ஒரு சகோதரன் மரணித்து ஜனாசாவாக இருக்க அந்த ஜனாசாவின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வே பதில் சொல்கிறான், ஃபக்ரிஹ்துமு, நீங்கள் வெறுப்பீர்கள், சாப்பிட மாட்டீர்கள், மறுப்பீர்கள். அப்படியானால் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகின்ற விடயத்திலே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஒரு தடவை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நபியிடத்திலே சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசினார்கள். ஹதீஸிலே தெளிவாக வருகிறது, தஅனி கஸீரா, ஒரு கட்டையான பெண்மணி என்றுதான் சொன்னார்கள். நபி அவர்கள் கடிந்து கொண்டார்கள், முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். சொன்னார்கள், ஆயிஷா, நீங்கள் பேசிய இந்த வார்த்தையை கடலில் தூக்கி எறிந்துவிட்டால் கடல் தண்ணீர் கூட அதனுடைய சுவை வித்தியாசப்படும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்திலே இருக்கிறார்கள். பல கூட்டங்களை கடந்து சென்றார்கள். ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். ஆச்சரியமாக இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? செம்பிலான நகங்கள் கொடுக்கப்பட்டு யஹ்மிஷூன வுஜூஹஹும் வஸுதூரஹும், அதனூடாக அவர்களுடைய முகங்களை, நெஞ்சுகளை கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாஉலாஇ அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள்தான் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அடுத்தவர்களுடைய மாமிசங்களை புசித்தவர்கள், அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்தவர்கள். சகோதரர்களே, இந்த பாவத்தை, புறம் பேசுகின்ற இந்த பாவத்தை, இது ஒரு பாவமா என்று கூட நாம் நினைப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபறுகளை தாண்டி செல்லுகின்ற பொழுது 2 கபறுகளிலும் அவர்கள் வேதனை செய்யப்படுகின்ற காட்சியை பார்த்தார்கள். அவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள் அல்ல, அவர்கள் திருடியவர்கள் அல்ல, அவர்கள் தன்னுடைய பெற்றார்களை நோவினைப்படுத்தியவர்கள் அல்ல. அவர்கள் யார்? அதிலே ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர், அடுத்தவர் அடுத்தவர்களுடைய குறைகளை இந்த உலகத்திலே துருவி துருவி ஆராய்ந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனுடைய இந்த சூராவுடைய அடுத்த வசனத்திலே அல்லாஹ் யாரை பேசுகிறான்? அல்லதீ ஜமஅ மாலன் வஅத்ததா, இன்னும் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் யார்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பணத்தை சேகரித்து சேகரித்து அதை எண்ணி எண்ணி இருந்தவர்கள். கண்ணியமானவர்களே, இப்படி என்றால் ஒரு கேள்வி கேட்கலாம், இஸ்லாத்திலே பணம் சம்பாதிக்க கூடாதா? ஒரு செல்வந்தராக இந்த பூமிக்கு மேலால் வாழக்கூடாதா? சகோதரர்களே, இல்லை. இஸ்லாம் செல்வந்தர்களை கண்ணியப்படுத்துகிறது. அவர்களிடத்திலே ஜகாத்தை அறவிடும்படி இஸ்லாம் சொல்கிறது. அப்படியானால் யார்? எந்த செல்வந்தர்களிடத்திலே ஜகாத் இல்லையோ, யாரிடத்திலே ஹதியா கொடுக்கின்ற பண்பு இல்லையோ,
யாரிடத்திலே சதகா செய்கின்ற பண்பு இல்லையோ, யாரிடத்திலே சதகா ஜாரியா இல்லையோ, அவர்களைத்தான் அல்லாஹ் பேசுகிறான். يحسب أن ماله أخلده. அவர்கள் நினைக்கிறார்கள், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய சொத்து செல்வங்கள் தான் என்னை ஒரு காலத்திற்கு பாதுகாக்கப் போவது என்னுடைய பணம் தான் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஃபிரௌனுடைய வரலாறுகளை, ஹாமானுடைய வரலாறுகளை, காரூனுடைய வரலாறுகளை அல்லாஹ் கதை சொல்லவில்லை, மாற்றமாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். சகோதரர்களே, இப்படியே சொல்லிக் கொண்டு வந்து கல்லா, அல்லாஹு தஆலா மறுப்பு தெரிவிக்கிறான். முழு குர்ஆனிலும் 33 தடவைகள் தான் கல்லா என்ற வார்த்தையை பார்க்கலாம். இல்லை இல்லை, லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, மேலே சொல்லப்பட்ட 2 கூட்டத்தார்களும் ஹுதமா என்கிற அந்த நரகத்திலே தூக்கி வீசப்படுவார்கள். நிச்சயமாக சத்தியமாக அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, கண்ணியமானவர்களே, நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், வமா அத்ராக மல் ஹுதமா. நபியே நாயகமே, ஹுதமா என்றால் என்ன தெரியுமா? ஹுதமா என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? நாருல்லாஹில் மூகதா, அது மூட்டப்பட்ட அல்லாஹுடைய நெருப்பு. அந்த நெருப்புடைய பழக்கம் என்ன தெரியுமா? அந்த நெருப்பினுடைய தன்மை என்ன தெரியுமா? அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, அந்த நரகத்திலே தூக்கி எறியப்பட்டால் முதலாவது அந்த நரக நெருப்பு அவர்களுடைய உள்ளத்தை தான் தாக்கும். ஏன்? உள்ளம் தான் சொன்னது அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராயும்படி. உள்ளம் தான் சொன்னது பணத்தை சேகரித்து அதை எண்ணி எண்ணி இருக்கும்படி, அடுத்தவர்களுக்கு சதகா கொடுக்காமல், ஜகாத்தை நிறைவேற்றாமல் அதை பதுக்கி வைக்கும்படி சொன்னது உள்ளம். எனவே அந்த நரக நெருப்பு அவர்களுடைய உள்ளத்தை தான் தாக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். சகோதரர்களே, 7 நரகங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சஈர், ஜஹன்னம், ஜஹீம், ஹாவியா, ஹுதமா, லதா, சகர் என்கிற 7 நரகங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கியாமத்துடைய நாளையில் மலக்குமார்கள் பாவிகளை அடையாளம் கண்டுகொள்வார்கள். யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும் ஃபயுஅഖது பின் நவாஸி வல் அக்தாம். மலக்குமார்கள் அந்த பாவிகளை பார்த்தால் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அவர்களுடைய நெற்றி முடிகளின் மூலமாகவும் காலுடைய பெருவிரலின் மூலமாகவும் பின்புறமாக மடக்கி அவர்கள் அப்படியே பிடித்து அவர்களுடைய இடுப்பு முட்கள் அப்படியே உடைக்கப்பட்டு, முதுகு முட்கள் உடைக்கப்பட்டு அவர்கள் நரகத்திலே வீசப்படுவார்கள். தஃப்சீருடைய உலமாக்கள் தெளிவாக இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு கீழால் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்னஹா அலைஹிம் முஸதா ஃபீ அமதின் முமத்ததா, யாருக்கும் தப்ப முடியாது, அந்த நரகம் மூடப்பட்டிருக்கும். சகோதரர்களே, நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். ஒரு கட்டிடத்திற்கு கீழால் நாம் இருக்கிறோம். ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்ற நானும் நீங்களும் அறிந்து கொண்டால் ஜன்னல்களின் ஊடாக, வாயல்களின் ஊடாக வெளியே ஓடிவிடுவோம், தப்பி விடுவோம். ஆனால் நரகம் அப்படி அல்ல. உதாரணத்திற்காக சொல்கிறேன், பான், பனிஸ் போன்ற அந்த உணவுகளை
செய்கின்ற அந்த இடத்துக்கு நாங்கள் சென்றிருப்போம். சிறிய ஒரு வாயிலைத்தான் வைத்திருப்பார்கள். அதனுடைய மேல் புறத்தில் இருந்து வருவதும் சூடுதான், கீழ் பகுதியில் இருப்பதும் சூடுதான், நாலா புறங்களில் இருந்து வெளிப்படுவதும் சூடுதான். சிறிய ஒரு வாயிலைத்தான் வைத்திருப்பார்கள். இந்த உலகத்திலே இருக்கின்ற நெருப்பே அப்படி என்றால் சகோதரர்களே, அந்த நரக நெருப்பை நானும் நீங்களும் சிந்தித்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, கியாமத்துடைய நாளையில் அந்த நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், யௌம நகூலு லிஜஹன்னம ஹல் இம்தலஅதி வ தகூலு ஹல் மின் மஸீத். நரகமே, ஹல் இம்தலஅதி, நீ நிரம்பி விட்டாயா என்று கேட்கப்படுகின்ற பொழுது, வ தகூல், அந்த நரகம் சொல்லுமாம், ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத். யா அல்லாஹ், இந்த பூமிக்கு மேலால் அட்டூழியம் செய்தவர்கள், உனக்கு மாறு செய்தவர்கள், உன்னுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்தவர்கள் யார் இருக்கிறார்கள், இன்னும் யார் இருக்கிறார்கள் என்று அந்த நரகம் கேட்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே எமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அவைகள் பிரச்சனைகளே அல்ல சகோதரர்களே. ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய பிரச்சனை, நான் ஒரு சொர்க்கவாதியா அல்லது நரகவாதியா, அல்லாஹுவின் பார்வையில் நான் ஒரு நல்லவனா அல்லது கெட்டவனா என்ற பயம் மௌத்து வரைக்கும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். எனவே குறுகிய வாழ்க்கையை அல்லாஹ் தந்தனுப்பிருக்கிறான். எனவே சகோதரர்களே, சிந்தித்து செயல்பட வல்லவனாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, அனுகூலம் புரிவானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த ஊர்வாசிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதே நல்ல ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. உன்னை பயர்ந்தவர்களாக வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.